எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லாம் முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனல் பேரு. எல்லாரும் என்ன நினைச்சாலும் கண்டிப்பா முடியும். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல இந்தியன் பாலிட்டி பார்க்க போறோம். நம்ம சேனல்ல எல்லாரும் பார்க்கறது தானே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சேனல்ல கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு டாபிக் பேசும்போதும் அதுல உள்ள கரண்ட் அஃபேர் நியூஸையும் சேர்ந்து பார்க்க போறோம். இப்ப முதல்ல இந்தியன் பாலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இந்தியாவ தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டை பத்தி பொதுவான விடயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் முதல்ல பேச போறோம். இதுலயே வந்து இந்தியா ஒரு அறிமுகம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறேன். நம்ம நாடு வந்து பழமையான நாகரிகத்தை கொண்ட நாடு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக். பழமையான நாகரிகமும் கலாச்சாரமும் பல மொழிகள் பல இனங்கள் கலந்த ஒரு நாடு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உணவுப் பொருள் உற்பத்தியில தன்னிறைவு பெற்ற நாடு நம்ம நாடு. தொழில்துறையில வந்து உலக அளவில் 10வது இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உலக நாடுகள் வரிசையில் விண்வெளி ஆய்வில் இந்தியா 6வது இடத்துல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 5வது இடத்துல இருக்கு. நில அளவு அடிப்படையில் 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. இது உலக அளவில் 7வது பெரிய நாடாக உள்ளது அப்படிங்கிறது இப்ப உள்ள கரண்ட் நியூஸ். அப்பயே உள்ளதுதான். ஆனா சில ஆக்கிரமிப்புகள் இருக்கு. அது சர்வே அடிப்படையில் இன்னும் வந்து வெளியிடல அப்படிங்கிறதுதான். மக்கள் தொகையில வந்து சீனாவுக்கு அடுத்ததாக 2வது இடம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சீனாவை நம்ம எப்பயும் முந்திட்டோம். இப்ப 145 கோடி மக்கள் தொகை இருக்கு. நம்ம இடம் வந்து 145 மக்கள் தொகை. இப்ப 2024 அப்டேட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 120 கோடி சொல்லியிருப்பாங்க. 145 கோடி. அப்புறம் வந்து இருப்பிடம் இருப்பிடம் வந்து நான் உங்களுக்கு மேப்பை காட்டி சொன்னாதான் ஈஸியா இருக்கும். இருப்பிடம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல இந்தியா இதுல பார்த்தாலே தெரியும். அப்புறம் வந்து மேல பாத்தீங்கன்னா இமயமலை தொடர் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த இந்தியாவோட இருப்பிடம். இத இன்னொரு வந்து தீபகற்ப நாடு அப்படிம்பாங்க. தீபகற்ப நாடு நம்ம இந்தியாவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த அட்சரேகை தீர்க்கரேகை அதை பற்றி நம்ம சொன்னோம்னா இந்திய நாடு முழுவதும் வடக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. 8.4 37°6 வடக்கு அச்ச கோட்டிற்கு இடையிலும் 68°7 முதல் 98°25 வரை கிழக்கு தீர்க்க ரேகை கோட்டிலும் இடையே இடம்பெற்றுள்ளது. இதை வந்து நம்ம வந்து மனதில் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா மக்கள் தொகையும் கல்வி அறிவும் அப்படின்னு வந்து 2011வது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படி பார்த்தீங்கன்னா 120 கோடி இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா 155 கோடி மக்கள் தொகை கரண்ட் அப்டேட். இதுலயே போட்டிருக்கு த கரண்ட் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 145 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 69 lakhs அந்த மாதிரி வரும். அதை பார்க்கணும்னா இப்போ வந்து கரண்ட் அப்டேட் என்னைக்கு அப்டேட் இந்த அப்டேட் பார்த்தோம்னா December 19, 2024 உள்ள இப்போ உள்ள இது. அது வந்து யுனைடெட் நேஷன்ஸோட டேட்டா. அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள் இவ்வளவு போட்டிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. அது கரெக்டா இருக்காது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ கரெக்டா 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 36. மக்கள் தொகை அடர்த்தி கற்றோரின் விழுக்காடு இதுவும் வந்து ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். இது பழசுதான். 382 பேர். அதாவது ஒரு அதாவது எப்படின்னா 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல வச்சு அந்த சராசரி இது கொடுப்பாங்க. அப்புறம் வந்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவு பெற்றவர்கள் 74%. அதாவது டோட்டல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளே நெட்ல பார்ப்போமே, டோட்டல் லிட்ரஸி ரேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போடுவோமே, இந்தியா இப்ப கரண்டா எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப 77% வந்திருக்கு. 2011ஆம் கணக்கெடுப்பின்படி 74%. இப்போ 2022ஆம் வருஷம் கணக்கெடுப்படி 77.7%. இப்போ அப்பனா கொஞ்சம் லிட்ரஸி ரேட்டு கூடி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பெண்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை அப்படிங்கிறதும் இருக்கும். அதுவும் வந்து சராசரி கரெக்டா வந்து வராது. அதை படிக்க வேண்டாம். டோட்டல் இப்ப என்ன அப்டேட் அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கலாம். அப்போ அரசியல் நிர்வாகம் உலகத்திலே மிகப்பெரிய நாடாளுமன்ற மக்களாட்சி நாடு நம்ம இது. அதுல அந்த இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு. இந்திய அரசியல் அமைப்பின்படி இந்திய குடியரசானது நிர்வகிக்கப்படுகிறது.
ஏன்னா நம்மளுடைய நாடு வந்து பிக்கஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி, அதான் நம்ம நாடு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய சின்னங்கள், உலகத்தில் உள்ள எல்லா சுதந்திரமான நாடுகளுக்கும் ஒரு சின்னங்கள் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து பார்த்தோம்னா அதை வச்சுதான் அரசியல் இதெல்லாம் சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அப்புறம் வந்து தேசிய கொடி இந்திய தேசிய கொடி வந்து பிங்காலி பிங்காலி வெங்கையா அவர் தான் வந்து டிசைன் போட்டிருக்காரு. அப்புறம் 1940 ஆண்டு ஜூலை 1947 சுதந்திரம் அடைந்த ஆண்டின் ஜூலை மாதம் 22ஆம் தேதி, அதை நல்லா நினைச்சுக்கோங்க, 22ஆம் தேதி நிர்ணய சபையால் ஏற்கப்பட்டது. ஜூலை மாதம் 22ஆம் தேதி நிர்ணய சபையால் ஏற்கப்பட்டது. ஆனா இதை வந்து நாட்டிற்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திரம். அதுக்கு முந்தின நாள் வழங்கிக்கிறாங்க ஆகஸ்ட் 14. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து பாகிஸ்தான சுதந்திரம் ஆகஸ்ட் 14 சொல்லுவாங்க. அதையும் மனசுல வச்சுக்கோங்க, இதையும் மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து செவ்வக வடிவு ரெக்டாங்குலர் ஷேப் தான் நம்ம கொடி 3:2 அப்படிங்கிறது. இதுல வந்து சிவப்பு வந்து தியாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கறது அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் வந்து அந்த நடுவுல வந்து அசோக தூண்கள் அதை பத்தி சொல்லுவாங்க. அது வந்து கருநீல கருநீலம் வந்து தூய்மையும் உண்மையும் குறிக்கிறது. கீழே பச்சை வந்து செழிப்பையும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வளத்தையும் கொடுக்கறது தான் அந்த பச்சை அப்படிங்கிறது தான். அந்த அந்த சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 24 ஆரங்கள் இருக்கும். அது வந்து சாரநாத் அசோக தூணின் தலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொடியை பற்றி விதிமுறைகள் ரொம்ப முக்கியங்க. இப்ப நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்ம கொடிக்கு வலதுபுறமா எந்த நாட்டு கொடியும் பறக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். அப்புறம் வந்து கம்பத்துல உச்சியில பறக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மறைவுக்கு முன்னாடி தேசிய கொடியை வந்து இறக்கிடணும், 6 மணிக்குள்ள இறக்கிடணும் அப்படிங்கிறது வந்து ரூல்ஸ். ஆனா இப்ப நான் அப்பதான் யோசிச்சேன், என்னன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் கொடியை விடிய பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அடே இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்லாம் இப்படி பறக்க விட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அப்போ வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு சட்ட திருத்தம் வந்து 20 ஜூலை 2022 ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான இடங்கள்ல வந்து டே அண்ட் நைட் பறக்க விடலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து பறக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கேச போட்டு விட்டு போயிடுவாங்க. அதனால விவரமா இருக்காங்க. தேசிய கீதம் வந்து நமது தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் அப்படிம்பாரு. அவர் எழுதின பாட்டு வந்து மொத்தம் 5 பத்திகள் உள்ளது. அதுல முதல் பத்தி மட்டும் தான் அந்த தேசிய கீதமா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. 1950 ஜனவரி 24ஆம் ஆண்டு அந்த தேசிய இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடி வந்து ஆகஸ்ட் 14, அதாவது சுதந்திர தினத்துக்கு முந்தின நாள் தான் கொடியை ஏத்துக்கிறாங்க. கொடியை வந்து வழங்கப்பட்டிருக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அது மாதிரி தேசிய கீதம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 26 வந்து இது குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 1919ஆம் ஆண்டு டிசம்பர் 27 கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ், அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் இதுல இருக்குது. 1911 அப்ப அந்த டைம் தான் முதல்ல இதை பாடியிருக்காங்க. ஷார்ட் வெர்ஷன் வந்து பாடுறதுக்கு 20 வினாடிகளும் ஃபுல்லா பாடுறதுக்கு 52 வினாடிகளும் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து தேசிய பாடல் வந்தே மாதரம், தேசிய கீதம் வந்து ஜனகணமன. தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆனந்த மனம் நேரத்தில் 1882 வந்து வெளியிடப்பட்ட பாடல். இது வந்து சமஸ்கிருத மொழியில வந்து இயற்றியவர் கவிஞர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. கொஞ்சம் தப்பா வாசிக்கிற மாதிரி இருக்கு. சந்திர சாட்டர்ஜி அப்படிங்க அவர் தான் வந்து. அப்புறம் வந்து பார்த்தோம்னா 1896 கல்கத்தா நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாவட்டத்தில் இப்ப முறையா பாடப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, தேசிய கீதத்தோட இதான் பாடியிருக்காங்க. தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடியே அந்த வந்தே மாதரம் பாடல் வந்து பாடிட்டாங்க. அது வந்து 1911 வந்து டிசம்பர் 27 கல்கத்தால நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடிட்டாங்க. இது வந்து 1896 இது வந்து இதே தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாடிட்டாங்க. அதுவும் கல்கத்தால. இதுவும் கல்கத்தா தான், அதுவும் கல்கத்தா தான். டிசம்பர் 27 அதையும் வந்து மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப இப்போ படிக்கிறது வந்து இனிமே படிக்கிறது வந்து ரொம்ப டீப்பா படிச்சோம்னா தான் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாமே வந்து என்னதான் வந்து ஞாபக சக்தி இருந்தாலுமே வந்து யாரு வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு
உள்ள போற வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி தான் இப்ப ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்பாடல் முதல் கல்கத்தாவில் பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருக்காரு. 1950 ஆண்டு ஜனவரி 24ஆம் ஆண்டு நமது தேசிய கீதத்துக்கு இணையா அதே தேசிய கீதத்துக்கு இணையான மதிப்பினை பெற்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் தேசிய கீதம் தாய்நாட்டின் பெருமையை புகழும் வரையில் அது வந்து பிரதிபலிப்பது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தேசிய கீதத்தின் பொருள் எல்லாருக்குமே தெரியும். தேசிய சின்னம் இந்திய தேசிய நமது நாட்டு லட்சணை அசோகர் சார்நாத் தூணில் உள்ள சிங்கத்தின் உருவமாகும். 1950 ஜனவரி 27ஆம் ஆண்டு இந்திய நாட்டு லட்சணையாக ஏற்றப்பட்டது. குடியரசு தினத்தை தான் அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. இந்திய தேசிய சின்னத்தில் 4 சின்னங்கள் முதுகோடு முதுகு இணைக்கும் நிலை வட்ட பீடத்தில் மேல் அமைக்கப்பட்டுள்ளது. பார்ப்பதற்கு 3 சிங்கங்கள் மட்டுமே தெரியும். 4வது சிங்கம் பின்வரும் மறையாக உள்ளது. இந்த சிங்கம் உருவங்கள் அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் காட்டுகிறது. சிங்கத்தின் கீழே அடித்தட்டு பீடத்தில் இடப்புறம் குதிரையும் மத்தியில் சக்கரமும் வலதுபுறம் காளையும் உள்ளது. குதிரை வந்து ஆற்றலையும் வேகத்தையும் காட்டுது. காளை வந்து கடின உழைப்பையும் காட்டுது. சக்கரம் தர்மத்தையும் அறவழியை குறிக்கிறது. இதன் கீழே தேவநாகர் மொழியில் சத்தியமே ஜெயதே என்ன வார்த்தை பொறிக்கப்பட்டது. இது வாய்மையை வெல்லும் என்பதற்கான பொருள் ஆகும். அடுத்து வந்து இந்திய தேசிய விலங்கு வந்து முதல்ல சிங்கம் தாங்க இருந்திருக்கு. இப்பதான் 2வது தான் வங்காளத்து புலி வந்து ஏற்றிருக்காங்க. முதல்ல வந்து சிங்கம் தான் இருந்திருக்கு. இதோ கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல தேசிய இனம் எது இருக்கு அப்படின்னு கேட்கலாம். தேசிய பறவை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மயில். தேசிய பறவை மயில். தேசிய மலர் தாமரை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய விளையாட்டு ஹாக்கி. தேசிய ஆறு கங்கை. ஆலமரம் தேசிய மரம். தேசிய மொழிகள் அரசியலமைப்பு சட்டத்தில் 28 மொழிகள் தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா 8 மொழிகள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 22 மொழிகள் இப்ப அங்கீகரிக்கப்பட்டது. அதுலயும் தமிழ் ஒண்ணு. அதுல இந்த இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மொழிகளில் இந்திய அரசியல் சட்டத்தில் 8வது அட்டவணையில் உள்ளது. இது 8வது அட்டவணையில் உள்ளது. அதுக்கப்புறம் கிரிக்கேரிய நாள் காட்டி சக ஆண்டு முறையை இந்தியா காலண்டரா எடுத்திருக்காங்க. நம்ம நிறைய காலண்டர் இருக்கு, அதெல்லாம் பாக்கல. 22/3/1957 இருந்து இது வந்து பின்பற்றப்பட்டது. சக ஆண்டில் 365 நாட்கள் உள்ளது. அவ்வளவுதாங்க. இது வந்து அடிப்படை இந்தியா பத்தி அடிப்படையான விடயங்கள் வந்து இதுல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல என்னென்ன அப்டேட் பண்ணணும், எதை அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். டெய்லி இனி பாலிட்டி வீடியோ வரும். தவறாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.